பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட் உள்ளே போகலாமா வேணாவா மாமா தூங்கியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமணி யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா சரவணன் வந்து கண்டிப்பாக இந்த பணத்தை பற்றி ஏதாச்சும் கேட்குவாங்கன்ட்டு பயத்தோடய உள்ளே போகிறாங்க. ஆனால் சரவணன் இருந்துட்டு நில்லடின்றாங்க. எப்படி உன்னால் இப்படியெல்லாம் நடிக்க முடியுது பச்சையான்றாங்க. கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லை, நீயும் அப்பாவும் சேர்ந்து அந்த பணத்தை எடுத்துட்டு ஆனால் அதை பற்றி வாயே திறக்காது இருக்கீங்களே, என்னடி சின்னமோ நீங்கள்லாம் அப்படின்றலாம் சொல்கிறாங்க. மாமா சும்மா வந்து எங்கள் வில்லவே குறை சொல்லிட்டு இருக்காதீங்க, அப்பா எடுத்ததை நீங்கள் பார்த்தீங்களா, பார்த்ததுனால தானே சொல்லிட்டு இருக்கு, உண்மையிலே நாங்கள் யாரும் அந்த பணத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சரவணனுக்கு கோவம் வந்துட்டு இப்படி எல்லாம் பேசிட்டுதுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் என்ன செய்வேனே தெரியாதுன்றாங்க. சி இப்படி பச்சை நடிக்க உனக்கு அசிங்கமா இல்லைன்றாங்க. என்னடி சிறுமணியெல்லாம் அப்படின்றலாம் சொல்லி மாறி மாறி கோவப்பட்டு ஆர்கியூமெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, விடிஞ்சது கண்டிப்பாக நான் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போவாங்க. அப்போ மயில அவங்களுடைய அம்மா கால் பண்ணி, அம்மா இந்த மாதிரி அப்பா கடை பணம் வந்து எடுத்துட்டாரு 1500 எதுக்குமா அப்பா இப்படி பண்ணிட்டு இருக்காரு, அதை வச்சு இங்கே ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டுருக்கு, அந்த மனுஷன் சும்மா இருக்க மாட்டாரா, ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு என்னை வம்பு கிழித்து விடணும்னு இப்படி பண்ணிட்டு இருக்காரா அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. என் மயில் அது வந்து போது நிப்பாட்டுமான்றாங்க. பிரச்சனையை இப்படி இழுத்துட்டு வரீங்க, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது சரியில்லை, நீங்கள் நடந்துக்கிறதுமே சரியில்லை அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி கோவப்பட்டு ஆர்கியூமெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. பேசிட்டே இருக்கவும் பின்னாடி சரவணன் வரதை பார்த்து வச்சுடுவாங்க. என்ன பணம் அப்போ நீங்கள் தான் எடுத்தீங்கன்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால தான் அப்பா கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கான்றாங்க. உண்மையிலேயே வந்து அது பணம் நாங்கள் எடுக்கல, போதும் நிப்பாட்டி, நீ இப்போ பேசிட்டு இருந்ததை கேட்டல, என்னமா நடிக்கிற பச்சையாக நடிக்கிறல்லன்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாதுன்றாங்க. விடிஞ்சதுமே நீ தான் அந்த பணத்தை எடுத்து நான் வீட்டில் எல்லாருக்கும் சொல்ல தான் போகிறேன், உன்னை அசிங்கப்படுத்த தான் போகிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி சரவணன் சொல்லிட்டு தூங்கிடுவாங்க. மயில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இல்லை மாமா சொல்லிட்டு முன்னாடி நாமளே முன்னாடி முந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட துணிமணியெல்லாம் பேக் பண்ணிக்கிறாங்க. பேக் பண்ணதுமே ஹாலுக்கு வராங்க. என்னம்மா பேக் பண்ணிட்டு வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும், இது மாதிரி நான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன். என்னது அம்மா வீட்டுக்கு, என்ன சொல்கிறேன், ஒரு தீபாவளிக்கு உன்னே சரவணன் கூப்பிட்டாங்களா, அவங்க வரல நான் மட்டும்தான், என்ன ஆச்சுன்னொன்னே அவங்க வந்து பாதி விஷயம் தான் சொல்லுவாங்க. அதாவது கன்சிவாக நான் இருந்து அப்புறம் இல்லாத போச்சு இல்லை, அதை வந்து நான் பொய் சொன்னேன்னு மாமா நினைக்கிறாங்க. புரியல, நான் கன்சிவாகவே இல்லை ஆனால் இந்தன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் யாராச்சும் பொய் சொல்லுவாங்களோ, எப்படிமா சொல்லுவாங்க, ஆனால் உங்கள் புள்ள அப்படி தானே நினைக்கிறாரு. இப்போ கூட வந்து பழனி சித்தப்பா எடுத்த காசை வந்து என் அப்பாவும் நானும் எடுத்திருக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்றாங்க. நாங்கள் தான் எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னொன்னே எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. பழனி போய் கூட்டிகிட்டு வராங்கன்னொன்னே கூட்டிகிட்டு வராங்க. சரவணான்றாங்க, என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கோன்னு சொல்லி திட்டுறாங்க. அப்பா இல்லைப்பா அது வந்து போது நிப்பாடுறா, நீ சும்மா தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதுன்னுவாங்க. போய் அந்த பொண்ணு இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கா அப்படின்றாங்க. ஒழுங்காக அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த பொண்ணு வந்து ஒழுங்காக நடத்துன்றாங்க. இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு நடக்கிறதே வேறடா, நீ ஒழுங்கானவன் நினைச்ச, நீ எப்படி பண்ணுவேன்னு நினைக்கலன்னு சொல்லி கோவப்பட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மாட்டி பழனி, நீ பண்ண ஒரு தப்புனால பார்த்தியா எவ்வளோ பெரிய பிரச்சனைன்றாங்க, உன்னால தாண்டா இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்வாங்க. பழனி ஃபீல் ஆகுறாங்க. மயிலுக்கிட்ட உள்ளே போயிட்டு சரவணன் கோவப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க.